ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு லைவ்ல அதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்துட்டு லைவ் நான் வரல. அண்ட் ஒரு நாளைக்கும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நான் வரது தான் லைவ். நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணாதீங்க, எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. யாரும் வந்துட்டு இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு கம்யூனிட்டி டேப்ல வந்துட்டு போட்டிருந்தேன் லைவ் நான் வரல, ஸோ நோ லைவ் அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் நிறைய சொன்னாங்க சப்போர்ட்லாம் இல்லை, ஸோ லைவ் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நிறைய சப்போர்ட்ஸ் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கேதர் பண்ணது லைவ்ல தான். அது அன்றைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் வந்துட்டு நான் ஃபீலிங்ஸு சேடுலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபீலிங்ஸ் சேட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு சில நேரம் லோன்லியாக இருக்கிறதுனால அப்படி இப்படி அப்பப்போ மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பிராண்டிகிட்டே இருக்கும். அது என்னன்னு எனக்கே தெரில. பட் ஆனால் வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா, நல்லா இல்ல. ஸோ 2 விதமாவும் இருக்கேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மைண்ட் செட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ப நான் வந்துட்டு இன்னைக்கு லைவ் வரல. நாளைக்கும் வர முடியாது. ஸோ நாளான்னைக்கு வர முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, அதர் நியூ கம்மர்ஸ் அண்ட் யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹார்ட் பீட்டோட வெப் சீரிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வெப் சீரிஸ் பார்த்தவங்க வந்துட்டு 29 to 32 எபிசோட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த 4 எபிசோட் ரிவ்யூ பண்ண போறோம். பேலன்ஸ் என்னடா நீ 29க்கு போயிட்ட அப்படின்னா வந்துட்டு, பேலன்ஸ் 1ல இருந்து 28ல இருக்கிற எபிசோட் வரைக்கும் உள்ளது நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஸோ 4 எபிசோட் வச்சு ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கேன். பார்க்கல அப்படின்னா வந்துட்டு அதுக்கான பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல வந்துட்டு பாருங்க. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்குது ஹார்ட் பீட் அப்படின்ட்டு. அந்த பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு ரிவ்யூவா பாருங்க. அண்ட் ஒரு ரிவ்யூ வந்துட்டு பர்டிகுலரா 17K வியூஸ் வந்துட்டு போயிட்டு தாண்டி போய்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரியா? அண்ட் அடுத்து நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ லிங்க் இருக்கா, ப்ரோ லிங்க் இருக்கா, ப்ரோ லிங்க் இருக்கா, அது என்ன இருக்கான்னு கேட்குறீங்க. நான் வந்துட்டு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் வந்துட்டு பார்க்கறது, நான் ஒரு ரிவ்யூ பண்றதுனால எனக்குன்னே ஒரு உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு தப்பா நினைக்காதீங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நானும் வந்துட்டு அதர் இதுல எல்லாம் பார்த்துருக்கேன். இவ்வளவுதானடா நீங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே வந்துட்டு நான் இப்போ ரிவ்யூ பண்றதுக்கு காரணம் வந்துட்டு இப்போ இல்லை, எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்போல இருந்து தியேட்டர் போனாதான் படம் ரிவ்யூ பண்றது. அண்ட் வந்துட்டு ஓடிடி ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன். வெப் சீரிஸ் பார்த்தேன் அப்படின்னா வந்து ரிவ்யூ பண்ணுவேன். வெப் சீரிஸ் இதில் பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு ப்ரைமில் ரிலீஸ் ஆகுறது, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது, ஜியோ சினிமாவில், அண்ட் வந்துட்டு சோனி லீவில், ஸோ இப்போ அமேசான் ப்ரைமில். ஸோ அந்த அமேசான் ப்ரைமில் வெப் சீரிஸ் ஓவரால் நான் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கிறேன். அண்ட் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஸோ அதனால் வந்துட்டு என்ன தப்பாக நினைக்காதீங்க. லிங்க் வந்து நான் இப்போ கேதர் பண்ணுறது கிடையாது, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேதர் பண்ணுறது கிடையாது. ஸோ தப்பாக நினைக்காதீங்க. நிறைய பேர் கேட்குறதாலும் சொல்கிறேன். அண்ட் நான் பார்க்குறது ஒன்லி இந்த பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வெப்சைட்ஸ் தான் பார்க்குறேன். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. அண்ட் வெப்சைட்ஸ்னால் ஆப்பில் சொல்கிறேன், ஆகா தமிழ் அந்த மாதிரி. ஸோ ஓகே. அண்ட் வந்துட்டு நீங்களும் அது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆகா தமிழ் 3 மாதத்துக்கு 99 rupees ஒன்லி. அண்ட் வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ் வந்துட்டு 500 வருஷத்துக்கு 500 தான், 500 600 நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல் இல்லைன்னா வேஸ்ட்டு, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே. அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிற கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க ஹார்ட் பீட்டுக்கு. ஸோ இந்த ஹார்ட் பீட்டுக்கு வந்துட்டு 29 to 32 எபிசோட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். வெப் சீரிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த 29லேருந்து 32 எபிசோடு ஸ்டார்ட் பண்ண உடனே பாரதி ரவி, ஸோ இந்த ரவி இருக்காங்கல்ல, அந்த ஒரு கியூட்டஸ்டான ஒரு லவ் ஜானர் வந்துட்டு எங்கே கிரியேட் ஆச்சு, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சீனியர் இருக்காங்க, அண்ணா அக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த 2 பேருக்கு ஒரு லவ் ஜானர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் கிடையாது, அந்த அக்காவுக்கு தான் லவ் இருந்துச்சு. இப்போ கட் பண்ணால் ரவி வந்துட்டு வேற ஒரு பண்ண கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவனை பார்க்கும்போது ஏதோ நந்தன சிக்னலில் பிச்சை எடுக்கிற மாதிரி தோணிருக்கு. அப்போ அந்த பாரதி அப்படின்னு சொல்லி அது யாருப்பா அப்படின்னு வந்துட்டு, எஸ் இட்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ரவியோட ஒய்ஃபு. ஸோ அந்த ரவியோட ஒய்ஃபுக்கும் இவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு யாரு, ஏன்னா இவங்க வந்துட்டு அங்கே ஒர்க் ஷாப் மாதிரி ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ மெக்கானிக்கல் சைடு. அப்போது அவங்க யாரு அவங்க எதுக்கு என்ன எதுவும் கேட்டாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது வந்துட்டு இவருக்கு எதுவும் பேச முடியல. என்னடா சொல்றது இவகிட்ட போயிட்டு இப்போ, ஏன்னா அங்கேயும் வந்துட்டு இவ யாரு அப்படிங்கிற உண்மையை அவரால் சொல்ல முடியல, ரவியால சொல்ல முடியல ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த அக்கா கிட்ட. இங்கே வந்துட்டு இவங்க கிட்டையும் இவங்களோட ஒய்ஃபு கிட்டையும் அவ யாரு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியல. ஸோ 2 இடத்துலையும் வந்துட்டு ரவி வந்து சிக்கிட்டு இருக்காரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
மறக்க முடியல. அப்ப இதுல வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு முதற்கட்டமா தான் ஓடிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா வந்து நம்ம அர்ஜுன் இருக்கார்ல. ஸோ அர்ஜுன் வந்துட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாரு. ஏன்னா, அந்த சிஇஓ போஸ்ட் வந்துட்டு அவரோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல். ஸோ ஆர்கே சாரோட ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல கேதர் பண்றதுக்கும் அண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல புடிக்கிறதுக்கும் லைட்டா ஆரம்பிச்சு கடைசில வந்து அப்பா கஷ்டப்பட்ட நிலைமையெல்லாம் புரிஞ்சுகிட்டு, அதுக்கடுத்து வராரு உள்ள. எப்படி அத நம்ம வந்துட்டு கட்டி காப்பாத்தலாம். நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து இத வந்துட்டு கட்டி கால தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு எப்படி காப்பாத்தலாம் இந்த ஹாஸ்பிட்டல? ஏன்னா, அதர் ஹாஸ்பிட்டல்ன்னு ஒருத்தவங்க வந்துட்டு சண்டை போட்டுருக்காங்க. எப்புட்றா இந்த இடத்த வந்து புடிக்கலாம். ஸோ அது என்ன கதை அப்டின்னா வந்துட்டு பிஃபோர் எபிசோட்ல நான் அந்த ரிவ்யூ பண்ணிருக்கேன். ஸோ அந்த ரிவ்யூல பாருங்க. இல்ல வெப் சீரிஸ்லயே பாருங்க. ஓகே. ஸோ யார் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டல தூக்க வர்றது? யார் அந்த இடத்த காப்பாத்த வர்றது? யார் அந்த இடத்த திருட வர்றது? ஸோ அந்த மாரி நெறைய இருக்கு. எங்கடா இருந்த கிணத்த காணோம் அப்படிங்கிற மாரி, எங்கடா இங்க இருந்த இடத்த காணோம் அப்படிங்கிற மாரி நெறைய சீக்வென்ஸ் நடந்துட்டே இருக்குது. நான் சொல்றது புரியாது. பட் ஆனா வெப் சீரிஸ பார்த்தா கண்டிப்பா புரியும். எங்க வாய் ப்ரோ இஷ்டமே நீ கூர்ட்டுங்க. எனக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ். ஏன் அப்டின்னா, இங்க இருக்கிறது அங்கேயும் சொல்ல முடியல. அங்க இருக்கிறது இங்கேயும் சொல்ல முடியல. வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு லவ் இருக்குது. அது இவருக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கு. பட் இவருக்கு சொல்ல முடியாத ஒரு லவ் இருக்கு. நான் அத லைட்டா புரியுது எனக்கு அத பார்க்கும்போது. அவசரப்பட்டு இங்க கல்யாணம் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாரி ஒரு ஏக்கம் ஒரு கண்ல தெரியிற மாரி இருக்கு. இருந்தாலும் அவர் வந்துட்டு ஒரு ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா, கடலுக்கு போய் உட்காந்துறாரு. நமக்கு வந்து ஒரு பீஸ் தேவைப்படுது அப்டின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நான் எங்க ஊர்ல மலைக்கோயில்னு ஒண்ணு இருக்குது. ஊருக்கு போனா மலைக்கோயில் அங்க தான் போவேன். இல்லன்னா சர்ச்சுக்கு போய் உட்காந்துருப்பேன். நான் வெட்டுமணி அப்படிங்கிற சர்ச் இருக்கு. ஸோ அந்த சர்ச்சில போய் உட்காந்துருவேன். ஆ அப்படியே அமைதியா உட்காந்துருப்பேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இங்க சென்னையில வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி ஏன்னா எப்பவும் போ முடியாது. ஸோ ரொம்ப முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு டிப்ரஷன் இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பா நான் மெரினாக்கு போயிடுவேன். ஸோ மெட்ரோல ஏறி மெரினாக்கு போயிட்டு அங்க போய் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். பேய் மாரி. அப்படியே உட்காந்துருந்துட்டு நம்ம அப்படியே ஒரு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு பீஸ் அந்த ஒரு ஃப்ரீடம் அப்படியே அனுபவிச்சுட்டு அப்படியே பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த சொல்ல வார்த்தைகள் இல்ல. அது மாரி வந்துட்டு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதே மாரி வந்துட்டு இந்த ரவி அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு கடலுக்கு போய் உட்காந்துருக்குது. அங்க பார்த்தா ஆர்கே சாரோட மகனும் ஆர்கேயும் அங்க உட்காந்துருக்காரு. உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மேட்டர் நடக்குது. அது என்ன அப்டின்னா, அங்க ஒரு எக்ஸோட மீட் பண்ண போகணும். ஸோ அந்த மாரி. அது ஃபன்னா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. ஆனா கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, இங்கேருந்து இங்க தான்டா உட்காந்துருக்கானுங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு கண்ணு தெரியாத மாரியே, அது ரவி தானே? அப்படிங்கிற மாரி. ஸோ சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. ஆனா எப்படி சொல்றது? பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கே தெரியாது. 1 நிமிஷம், 2 நிமிஷம் உத்து பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாரி. அது லாஜிக்கலி ஓகே தான். பட் அன்லாஜிக்கலி வந்துட்டு டக்குனு நம்ம வெப் சீரிஸா பார்க்கும்போது, என்னடா என் பக்கத்துலயே உட்காந்துருக்கான் தெரியலையா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ஏகப்பட்ட ஃபன்ஸ் அண்ட் எக்ஸ மீட் பண்ண போறது. ஸோ அர்ஜுனோட எக்ஸ மீட் பண்ண போறது. அங்க ஃபன்னு. ஸோ ஐயோட ஃபன்ஸ்லாம் நடக்கும். அது கட் பண்ணா வந்துட்டு இங்க நம்ம ரீனா இருக்காங்கல்ல. ரீனா, ரதி. ஸோ இவங்க வந்துட்டு கான்ட்ரோவர்சிஸ் ஓடிட்டு இருக்கும். அண்ட் அதிலிருந்து தள்ளி வந்துட்டு ரீனா வந்துட்டு இந்த எக்ஸ் விஷயத்துல ஒரு மேட்டர் நடக்கும். ஸோ அந்த எக்ஸ் விஷயத்த கேள்விப்பட்டு அர்ஜுன்ட்ட நடந்துச்சு. அந்த மாரி ஒரு அசால்ட்டா ஒரு கேள்வி வந்துட்டு இப்படி கேட்பாங்க. வந்துட்டு அந்த வெப் சீரிஸ பாருங்க. அப்பதான் புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரதி அவங்க ஃபேமிலி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன அப்டின்னா, ஃபேமிலிய கரெக்ட்டா பார்த்துக்கல, இம்பார்ட்டன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு குடுக்கல ஸோ அப்டின்ட்டு. அதுலேருந்து அவங்க தப்பி பொழச்சு அர்ஜுனுக்கு சப்போர்ட் ஆகி ஸோ எல்லாம் வந்துட்டு நெறைய எலாபரேட்டான சீன்ஸ்லாம் நெறைய இருக்குது. ஸோ நான் சொன்னா வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் புரியாம போயிடும். நீ எவ்வளோ சொல்ட்ட? இவ்வளோதான் இருக்கும் போலயே! அப்டின்னா வந்துட்டு இல்ல. அது இன்க்ளூட் ஆன வந்துட்டு நான் சொல்றத விட அங்க பார்க்கும்போது சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் என்ஜாய் பண்றதுக்கான என்டர்டெயின்மெண்ட்க்கான நெறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மறக்காம வந்துட்டு 29 to 32 எபிசோட பாருங்க. இன்னும் நான் வந்துட்டு 1ல இருந்து அந்த இவ்வளோ எபிசோட் நான் பார்க்கல அப்டின்னா வந்துட்டு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் சூப்பரா இருக்குது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு வெப் சீரிஸ்ல வந்துட்டு இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டான வெப் சீரிஸ்ன்னு சொல்றேன். ஏன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் வேலைகள் காட்ட முடியுமோ, என்னெல்லாம் சொல்லி அங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க முடியுமோ, ஸோ அதெல்லாம் சொல்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஹெல்பிங் சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது மாரி வெளில உட்காந்துருந்தாலும், ஒருத்தர் அடிபட்டு வெளில உட்காந்துருக்காருன்னா, அவருக்கு வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து நம்ம காசுல ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாரியும். அண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நர்ஸா இருக்காங்க, பியூனா இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நோயா இருந்தாலுமே வந்துட்டு இங்க ஹெல்ப் பண்ணலாம். இங்க வந்துட்டு அக்கமடேஷன் குடுக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட்
ஆனால் அதில் சில ஃப்ளாப்ஸும் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு அர்ஜுன் சார் தான் ஒரு ரெக்குயர்மெண்ட் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து எப்படி வேலிடான ரீசன்ஸ்லாம் கொடுத்து பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து அப்படி என்ன கட் ஆகுது. ஸோ அதான் வந்துட்டு சிஇஓ பதவிக்கான ஒரு தேர்வு வெற்றி அடைவார். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சொசைட்டியில் வந்துட்டு சொல்ல முடியாத கருத்துக்கள் வந்துட்டு இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒத்து பார்த்தா தான் தெரியும். இல்லை அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள். அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு பஞ்சமே கிடையாது. சொல்கிறேன், நம்புங்க, பாருங்கள். டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கைஸ். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஃபைனஸ்டான ஒரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இன்னும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுப்பா, அதுக்கெல்லாம் வந்துட்டு கேமரா தூக்கிட்டு போகிற மாதிரி சொல்லாதீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இப்படி இந்த உட்காந்த இடத்துல ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஏதாவது சொல்லுங்கள். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்டு லைவ் அப்பப்போ இருக்குது. ஸோ லைவ் வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். நைட்டு 9 o'clock இருக்கும். நைட்டு 9 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். மேபி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கிறோம் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கிறோம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.